இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 109 பழைய ஏற்பாட்டிலே 740வது பக்கத்தில் இருக்கிறது. 109ஆம் சங்கீதம் 17வது வசனம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான். கடந்த சில வாரங்களாக சாபங்களை முறிப்பது எப்படி என்ற ஒரு பகுதியையும், அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவது எப்படி அடுத்த பகுதியையும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். சாத்தான் ஒரு கொடிய சாபம் ஒரு கொடிய வல்லமை, அதன் பின்பாக சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான். ஆசீர்வாதம் மிக இனிமையான ஒரு வல்லமை. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தின் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் ஒருவரும் இல்லை. பல வேளைகளில் முதியவர்கள் பெற்றோருடைய கால்களை விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கோ என்று சொல்லுகிறோம். பிள்ளைகளுக்கு பேரே தேவ ஆசீர்வாதம் நிறைய பேர் பெயர் சூட்டுகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களையும் பார்க்கலாம், சபிக்கப்பட்டவர்களையும் நாம் பார்க்கலாம். ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனில் எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது, எவ்வளவு சாபம் இருக்கிறது, அவனுடைய முற்பிதாக்களிலிருந்து என்ன சாபங்கள் வந்தது, தலைமுறையாய் என்ன சாபங்கள் பின்தொடர்கிறது, வெளிப்பார்வையிலே அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் திடீரென்று விபத்து மேல் விபத்து, மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள், அகால மரணங்கள் இதெல்லாம் சூழ்ந்து கொண்ட போது என்னவோ ஒரு சாபம் இந்த குடும்பத்தை தாக்கி அழிக்கிறது. முன்னேற முடியாமல் தவிக்கிறார்கள், கடன் பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டார்கள், என்னமோ தெரியவில்லை என்ன எண்ணுகிறார்கள். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் இந்த சாபத்துக்கு காரணம் என்ன, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், நான் எப்படி இந்த சாபத்திலிருந்து விலகி ஆசீர்வாதத்தை பெறுவது. நம்முடைய உள்ளத்திலே ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு வாஞ்சை, விருப்பம் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த சாபத்தை முறித்து ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் என்னென்ன செய்திருக்கிறார், என்னென்ன வசனங்கள் சாபங்களை முறிக்கின்றன, நாம் என்ன செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பலர் சொல்லுவது போல, என் தலையெழுத்து என்னங்க செய்கிறது, வீட்டுக்கு வீடு வாசற்படி, எங்கள் வீட்லேயும் என்ன காரியமோ தெரியல, அறியாமலேயே விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை பின்பற்றி அதை உடைத்து நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை நாம் எப்போதும் கொண்டு வர வேண்டும். முதல் சாபம் மனுஷனுடைய பாவத்தினால் தான் வந்தது. சாபத்துக்கு முதல் காரணம் பாவ பழக்க வழக்கங்கள், மறைவான குற்றங்களை உள்ளத்திலேயே பதுக்கி வைத்து கொண்டிருக்கிறபடியால், மனம் திறந்து அறிக்கை செய்து அதை விட்டு விடாதபடியால் இந்த சாபங்கள் வருகின்றன. சாபத்தை நாம் பல பகுதியாய் பிரிக்கலாம். தேவனிடத்திலிருந்து வருகிற சாபம் முதல் சாபம், ஏதேன் தோட்டத்திலே அது வந்தது. இரண்டாவது, நியாயப்பிரமாணத்தை மீறும்போது இன்னென்ன சாபம் வரும் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறவைகளை செய்யும்போது
15ஆம் வசனத்திலிருந்து முடிவு வரை 114 சாபங்கள் நம்மை பிடித்து விடக்கூடியது. மற்றவர்களுக்கு செய்கிற அநீதி, துரோகம் தாங்க முடியாமல் ஒருவரை ஒருவர் சபிக்கும் போது, பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கிற ஒருவரை ஏமாற்றி இன்னொருவர் பணத்தை சுருட்டி கொண்டு தலைமறைவாகும் போது, அன்போடு நேசிக்கிற கணவன் வேறொரு பெண்ணோடு தொடர்பாக இருக்கிறேன் என்று அறிந்தபோது மனைவி நொந்து சபிக்கும் போது, அல்லது மனைவி வேறொருவனோடு ஓடி போய்விட்டதை அறிந்து கணவன் சபிக்கும் போது, ஒரு மனிதனால் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற சாபங்கள் உண்டு. தலைமுறை தலைமுறையாய் வருகிற முற்பிதாக்களின் சாபங்கள் சில குடும்பத்தை 4 தலைமுறைக்கு பாதிக்கிறது. சில குடும்பங்களில் 10 தலைமுறைக்கு பாதிக்கிறது. இன்னும் சில தங்களுக்கு தாங்களே சாபத்தை வரவழைத்துக் கொள்ளுகிறது போல, இஸ்ரவேலர் இயேசு ஆசீர்வதிக்க வந்த இயேசுவை சிலுவையில் அறையும் ராயனை தவிர எங்களுக்கு ராஜா இல்லை, இவனுடைய இரத்தப்பழி எங்க மேலேயும் எங்க பிள்ளைகள் மேலேயும் இருக்கட்டும், வலிய சாபத்தை சுமந்தது. பில்லி சூனியங்கள் வைத்து அவன் கை கால் விழணும், அவன் குடும்பம் கெடணும், அவன் நிலத்தில் பலன் இல்லாமல் போகணும், பலவிதமான சூனியங்கள், செய்வினைகள், மந்திரங்கள் மூலமாய் வருகிற சாபங்கள் குடும்பத்தில் உண்டு. இன்றைக்கு ஒரு வகை சாபத்தை குறித்து உங்களுடைய மத்தியில் அழுத்தம் திருத்தமாய் பேச விரும்புகிறேன். உங்களுடைய நாவினால் வருகிற சாபங்கள், உங்களுடைய வார்த்தையினால், உங்களுடைய சொல்லினால் வருகிற சாபம். ஆண்டவர் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் நாக்கிலேயே வைத்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் சபிக்கக்கூடாது. உங்களுடைய நாவில உங்களை அறியாமல் உருவாக்குகிற ஒரு வல்லமை இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. நீங்கள் சொன்னால் அது அப்படியே நடக்கும்படி கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆமோதிக்கிறார் என்று தெரியாது. வார்த்தை அவ்வளவு முக்கியமானது. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் தான் உலகத்தை எல்லாம் சிருஷித்தார் என்று எபிரேயர் 11:3 வாசிக்கிறோம். விசுவாசமும் வல்லமையும் இணைந்து வரும்போது சிருஷிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டானது. வெளிச்சத்தை தருகிற சூரியன் உண்டானது, சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் உண்டானது. நாவினாலே வார்த்தை பேச 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 மலைகள், பள்ளத்தாக்கள், குன்றுகள், மீன்கள், பறவைகள், மிருகங்கள் சகலவற்றையும் வார்த்தையினாலே ஆண்டவர் உருவாக்கினார். ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழி 18:21, உன்னுடைய நாவிலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். உனக்கு முன்பாக நான் மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொள், நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், நீ நன்மையை தெரிந்து கொள், நீ உயர்வை தெரிந்து கொள். உன்னுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், உருவாக்குகிற சக்தி உன்னுடைய வாயில் இருக்கிறது. ஆண்டவர் சகலவற்றையும் சிருஷ்டித்த போது அதையெல்லாம் ஆசீர்வதித்தார். மீனை ஆசீர்வதித்தார், பறவை ஆசீர்வதித்தார், மிருகங்களை ஆசீர்வதித்தார். மனுஷனை உண்டாக்கும் போது ஆசீர்வதித்ததோடு மட்டுமில்லாமல் அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரத்தையும் வல்லமையையும் கூடவே கொடுத்தார்.
மற்றவைகளெல்லாம் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:22 அதான் மனுஷனை உண்டாக்கும் போது நம்முடைய சாயலிலே நம்முடைய ரூபத்திலே என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை பரலோகமும் கவனிக்கிறது, பாதாளமும் கவனிக்கிறது, கர்த்தரும் கவனிக்கிறார், சாத்தானும் கவனிக்கிறான். தோல்வியான வார்த்தைகளையோ எதிர்மாறான வார்த்தைகளையோ பேசும்போது சாத்தான் அதை பிடித்து கொண்டு அதனால் வருகிற சாபத்தை உங்கள் மேல் சுமத்த வேண்டுமென்று அவன் அதை செயல்படுத்துகிறான். தேவ சமூகத்தில் போய் உங்களுக்காக குறை கூறுகிறான், உங்கள் மீது குறை கூறுகிறான். ஒரு ஊழியர் சொன்னார், அவர் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தார், உண்மையாய் ஊழியம் செய்தார். ஆனால் அவர் பெஞ்சது இருக்குதே சந்தேக பேய். எங்கே போயிட்டு வந்தீங்க? ஏன் இவ்வளோ நேரமாச்சு? எவ கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஆஃபீஸில் உங்கள் பக்கத்தில் இருந்தது யார்? அவருக்கு ஏதாவது லெட்ரு வந்தால் உடைச்சி, யார் இந்த பொண்ணு, எவ்வளோ நாளாக பழக்கம்? சும்மா சந்தேகப்படப்பட ஒரு நாள் அவர், நான் ஒழுங்காக இருந்தே நீ சந்தேகப்படுறா, நீ சந்தேகப்படுற மாதிரியே நான் மோசமாக நடக்க போகிறேன். ஒரு நாள் கோபத்தில் சொன்னால், இனிமே நீ சந்தேகப்பட்டா நான் வேணுக்கொண்டே வேசிகள்கிட்ட போவேன். உன் அரிப்பு தாங்க முடியல. சாத்தான் அதை கேட்டான். ஒரு நாள் அந்த அம்மா பயங்கரமாக சண்டை போட்டு அவரை கேவலப்படுத்தின உடனே சாத்தான் சொன்னான், நீ சொன்னல நெக்ஸ்ட் டைம் நீ சந்தேகப்பட்டா நான் வேசிகள்கிட்ட போவேன்னு சொன்னியே, போ 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 போ. அந்த வார்த்தையை சாத்தான் பிடித்து கொண்டான். இவர் வேதனை தாங்காம ரோட்டில் வந்தார். இவருக்கு வேசியல்டத்தில் போகணுங்கிற எண்ணமே கிடையாது. கர்த்தர் அவருடைய தோள் மேல் கை வைத்ததை உணர்ந்தார். மகனே, நான் உன்னை குறை சொல்லவில்லையே, நான் உன்னை சந்தேகப்படவில்லையே, நீ அதற்காக என்னை துக்கப்படுத்தி விட்டு வேசிகளிடத்தில் போவாயோ? வேண்டாம், நான் தான் உன்னை ஊழியத்துக்கு அழைத்தேன். நீ படுகிற பாடுகளை எல்லாம் பார்த்தேன். நீ ஒன்று செய், உன் மனைவி வசைப்பாட ஆரம்பிக்கும் போது சத்தமாக சோத்திரம் சொல்ல ஆரம்பித்தது, செவிட்டு விரியன போல இருந்துரு. அழகான பாடல், எனக்காய் வருகின்றவர் பாடு, காதிலே போட்டுக்கல. ஆண்டவர் சொன்ன ஒரு தேர்தல். பக்கத்தில் பார்த்தா ஒரு நாய் சூரியனை பார்த்து கொல்ல 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 கொல்லன்னு நெஞ்சு தண்ணி வலிக்க அந்த நாய் கொலைச்சிக்கிட்டே இருக்கு. எதை பார்த்து? சூரியனை பார்த்து. சூரியன் என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணல. அமைதியாக நாயை பார்த்துருந்த, நாயே உனக்கு தான் வாய் வலிக்க போகுது, என்னை பார்த்து நீ குலைக்கிறதுனால நான் என்ன இருட்டாகி போயிடுவேனா, மங்கி போயிடுவேனா, ஒளி கூடாமல் இருக்க போகிறேன்னா? நீ எவ்வளோ குலைச்சாலும் அது என்னை பாதிக்காது. ஆண்டவர் உள்ளத்தில் பேசினார். உன்னை பற்றி 1000 பேர் பொறாமையான வார்த்தைகள் சொல்லலாம், எரிச்சல் மூட்டுகிற காரியம் சொல்லலாம். அதை பார்க்கும்போதெல்லாம் நீ சிரித்து சொல்லு, சூரியனை பார்த்து கொலைக்கிறப்பா பரவாயில்ல, கொலைச்சிக்க, உன் மனைவிட்ட மட்டும் அது சொல்லாது. சில வேளைகளில் உங்களை தூண்டி விடக்கூடிய வார்த்தைகளை மற்றவர்கள் பேசுகிறனால நீங்கள் ஒன்று பேசினா நான் 10 பேசுவேன், நான் வலிய சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டை விட மாட்டேன், இப்படியெல்லாம் டயலாக் பேசிகிட்டு இருந்தா சாத்தவனை கொண்டே போயிடுவான். சமீபத்தில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன்.
நல்ல ஊழியம் செய்கிற ஒரு வாலிப பையன், கல்யாணம் ஆயிருந்தது, பிள்ளை பெறல. ஆனால் மனைவி என்னன்னா சின்ன காரியத்தையும் கோச்சிட்டு தாய் விட்டு போயிடுவார். ஒரு தடவை சொன்னார், அடுத்த தடவை நீ கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்ட்டு. கர்த்தரும் கேட்டால் சாத்தானும் கேட்டான். சின்ன சண்டை தான், காரணமில்லாத சண்டை. இவர் இப்படி தான் சொல்லுவார், இவர் எங்கே தற்கொலை பண்ண போகிறார். தாய் வீட்டுக்கு போனாலோ இல்லையோ இவர் ஃபேனில் தூக்கு போட்டு செஞ்சுட்டார். நல்ல ஒரு யங் ஊழியக்காரர், டாக்டர் கிளிஃபர்ட் குமாரோட ஊழியம் செய்ய போகிறவர், நமக்கு ரொம்ப நெருக்கமானவர். அந்த மரணத்தை கேட்கும்போது மகுந்த வேதனையாக இருந்தது. சிலர் டைலாக் பேசுவாங்க, ஆத்ம பிணைப்புன்னு ஒன்று இருக்குது. கணவனும் மனைவிக்கிடையே ஒரு பிழைப்பு இருக்கிறது. பாய் ஃப்ரெண்டுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சில காரியம் பேசுவாங்க. நீ இல்லாமல் எனக்கு வாழவே முடியாது, உங்களுக்கு முன்னால் நான் செத்துறணும், நான் பூவும் போட்டு இருக்கும்போதே போயிடணும். வாயினால் பல தோல்வியான வார்த்தைகளை பேசுவார்கள், எதிர்மறை வார்த்தைகளை பேசுவாங்க. அன்பு ரொம்ப ஹையாக போயிடும்போது என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிடுவாங்க. ஆனால் அதில் ஒரு சாபம் இருக்கிறது. உலகத்தில் உங்கள் மேலே தான் ரொம்ப அன்பு. அப்போ ஆண்டவர், அவருக்கு அன்பே கிடையாதா? அவர் உங்களை உருவாக்குனவராச்சே. ஆண்டவருக்கு விரோதமாக கூட பேசுறதுக்கு வைக்கப்பட மாட்டாங்க. இதனால குடும்பங்களில் சாபம் வருகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கணும். நீங்கள் ஜீவனை பேசணும், நீங்கள் ஆசீர்வாதத்தை பேசணும். உங்களுடைய வாயிலிருந்து தோல்வியான வார்த்தைகள் வரக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளை நீ உருப்பட மாட்டாயே, கழுத புத்தி கெட்டவனை சொல்லாதுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நீங்களே தடுத்து அவளை சாபத்துக்குள்ளாக மாற்றி விடுகிறீர்கள். நல்லதாக பேசுங்க. அன்று சொன்னார், இந்த மலையை பெயர்ந்து இயேசுவின் நாமத்தில் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. விசுவாசத்தோடு நீ சொல்வாயானால் அந்த மலை உனக்கு கீழ்ப்படியும் என்று மார்க் 11:23 அவர் சொன்னார். சிலர் பேசும்போது ஆண்டவர் அப்படியே ஆக கடவுது, ஆமேன், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது, நீ சொன்னபடியே உனக்கு ஆக கடவுது. இஸ்ரவேல் ஜனங்கள் பேசினார்கள், மோசே பார்த்து தான் பேசினாங்க. என்னங்க வனாந்தரத்தை கொண்டு வந்து சாகடிக்கவா வந்தீர்? எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா இந்த வனாந்தரத்தை நீ சாகும்படி செய்தீர் என்று சொன்னார். அவங்க விருப்பப்படியே அவங்களுக்கு நான் செய்கிறேன். அவங்களுடைய பிரேதமெல்லாம் இந்த வனாந்தரத்தில் விழும். சாபத்தை விரும்பினான், இந்த சாபம் அவனுக்கு வரும். ஆகவே தீமைக்கு தீமை, உதாசீனத்துக்கு உதாசீனம் சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். 1 பேதுரு 3:9-11 சொல்லுகிறார், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று ஜீவனை விசுவாசித்திருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி பின்தொடர கடவன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி விட்டீர்கள் என்றால் உலக பிரகாரமாக பேசுகிற நிறுத்துங்க. தமிழில் பேசினா பேசிகிட்டே தான் இருப்பேன். பேசி பேசி பாதாளத்துக்குள்ளே போயிடாதுங்க. கெட்ட வார்த்தை பேசி பேசி பேசி, அவதூறான வார்த்தை பேசி, புறங்கூறுகிற வார்த்தை பேசி பேசி, அதுக்கு தான் ஆண்டவர் வாயை அடைத்து பரிசுத்தாவி மூலமாக அந்நிய பாஷையை கொண்டு வருகிறார். அந்நிய பாஷையை கொண்டு வருகிற ஆவியானவர் ஒருபோதும் தோல்வி அடைந்தவர் அல்ல,
ஜெயத்தின் வார்த்தைகளை பேசுகிறவர், விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர், நன்மைகளை பேசுகிறவர். வாயினால ஒருபோதும் தீமைகளை பேசாதீர்கள். சிலர் வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாரையும் பேசக்கூட மாட்டாங்க, இவங்க தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அங்கே போனேன், இது நடந்தேன், இங்கே வந்தேன், அப்படி வானத்தை வில்லா வளைச்சேன், இந்து சமுத்திரத்தை இங்கிருந்து தாண்டுனேன், ஆச்சா பூச்சா பேசிட்டு இருப்பாங்க. ஆவியானவர் சொல்லுவார், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அமைதியாக பேசு. சிலர் எல்லாத்துக்கும் உண்மை ஒரு 2% தான் இருக்கும். கண்ணு வச்சு, மூக்கு வச்சு, வாய் வச்சு, பெரிய வயிறு வச்சு மிகப்படுத்தி பேசுவாங்க. இருக்கிற உண்மை 1%. இவங்க அளக்கிற ஃப்ராடு 99%. கடைசியில் சாபம் வந்துடும். எங்கள் அப்பா ரூமில் பெருசாக எழுதி போட்டிருப்பார், பேசாதே. கீழே பேசினால் 1 சுருக்கமாய் பேசு, 2 உண்மையே பேசு, நிதானித்து பேசு, சிந்தித்து பேசு. 70 வாக்கியம் எழுதி போட்டிருப்பார். நான் அந்த 70ஐயும் இப்போ பாதுகாக்க மறந்துட்டேன், எனக்கு தெரியல. பேசாதே, அதான் முதல்ல எழுதியிருப்பார். பேசினால் ரொம்ப அருமையான வார்த்தை. புரசவாக்கத்தில் ஏசி சபையில் முன்னால் பாஸ்டர் சுந்தரம் என்று ஒருவர் உண்டு. அவர்கிட்ட நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க போவாங்க. போனேன்னா முதல் வேலை, அந்த ஊழியக்காரமா தெரியுமா பாஸ்டர், அவர் என்ன பண்ணினாரு, பேசாத அப்படின்னு சொல்லி காதை மொழிக்குவார். முதல்ல பேசாதேம்பார், 2வது காதை முடிக்குவார், 3வது நீங்கள் போகலாம் என்று சொல்லுவார், 4ஆம் தடவை என்னங்கன்னா கெட் அவுட். அந்த ஓடியே அவர் ரூமில் ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்டு எழுதி போட்டுப்பார், ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். ஒருவனை பற்றி தீதானது பொல்லாங்கானது பேசாதே அப்படின்னு எழுதி போட்டிருப்பார். யாராவது பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த போர்டை அப்படியே இந்த ஆளை பார்ப்பார், போர்டை பார்ப்பார், அதில் போட்டிருக்கோம், ஔவையார் ஆத்திச்சோட்டில் எழுந்தாங்க, ஒருபோதும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். நம்ம ஔவையார் பாட்டிகிட்டே கற்றுக்கிடல. திருவள்ளுவர் சொன்னார், இனிய உளவாக இன்னாதல் பேசல் கனி இருப்ப. அடே, நீங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சாபத்திலான வார்த்தைகள். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் தேவ பயம் இல்லாமல் ஒவ்வொருவரை இன்னொரு பற்றி மோசமாக பேசுகிறாங்க. மோசமாக பேசினா பரவாயில்ல, வாட்ஸ்அப்பை வேறு அடிக்கிறாங்க. அவன் மோசமாக பேசுகிறாங்கிற அதை ஃபார்வேர்ட் பண்ணி இவனுக்கு அனுப்பி இவன் ஃபார்வேர்ட் பண்ணி உலகமெல்லாம் துச்செய்தியால் நிரப்புகிறவர். ஆண்டவர் சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், மற்றதெல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும் என்று மலை பிரசங்கம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37 அவர் சொன்னார். அந்த மலை பிரசங்கத்தில் அவர் செய்தது அப்படியே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை என்றும் சொல்ல விரும்புகிறேன். பாம்பை பார்த்துருக்கீங்களோ? கருணாக நல்ல பாம்பை பார்த்துருக்கீங்களோ இல்லையா தெரியல. அவருடைய நாவு பிளவுபட்டு 2ஆக இருக்கும். நமக்கெல்லாம் நல்ல வேலை ஒரே நாக்கு தான். அந்த நல்ல பாம்பு உள்ள விஷம் அவ்வளோ இருக்கும். நாக்கு நீட்டம், உஸ் உஸ் ஜட்டை போட்டுட்டு பிளவுபட்டுருக்கும்.
ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே நாக்கு தான், அந்த நாக்குனால ஆண்டவரை துதிக்கிறீங்க, ஆனால் தேவ சாயலில் உருவாக்குன இன்னொருவனை சபிக்கிறீங்க. ஒரே நீரூட்டிலேருந்து தித்திப்பான தண்ணியும் கசப்பான தண்ணியும் வரவே முடியாது. நேருக்கு நேர் ஒன்று பேசுவாங்க. பேசினான்னா அப்படியே தேவதூதன் இறங்கி வந்தது போல, பேசினாங்கன்னா அப்படியே பால் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இன்னும் பேச மாட்டாங்களா? சர்க்கரை பந்தலில் தேன் மழை பெய்த மாதிரி நாவிலேருந்து என்ன அருமையாக இந்த பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாங்க. உங்கள் தலை மறைஞ்ச உடனே ஒரு ஆள்கிட்ட, இவனா இவன் பொல்லாத மனுஷன், முதுகில் குத்துற மாதிரி பேசுவாங்க. உயர்த்தி 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 பரலோரம் உயர்த்தி தபால்னு போடுவாங்க, பாதாளத்தில் விழும்படி. அப்படிப்பட்ட நிறைய ஆட்களை பார்த்துருக்கேன். இன்கம் டேக்ஸில் வேலை செய்யும்போது எங்கள் மேல் அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னுக்கு அவங்கள உட்கார வச்சு பேசும்போது சிஸ்டமாக பேசு, ஆனால் அவனை பற்றி என்னென்ன மோசமாக ஃபைலில் எழுதி வைக்க முடியுமோ அவ்வளோத்தையும் எழுதி வை. ஒரு பிராமணர் கற்று தந்த பாடம். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், நம்முடைய பேச்சில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும், நம்ம பேச்சில் உண்மை இருக்கணும், நம்முடைய பேச்சில் சுத்தம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். சரி, முதலாவது இதில் நான் ஒரு 6 குறிப்புகளை நான் பேச விரும்புகிறேன். ஆனால் என்னால் அவ்வளோ பேச முடியுமோ இல்லையா தெரியலை. நான் சொல்லட்டாலும் உங்களுக்கு நிறைய மனசில் ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன். முதலாவது, ஒரு நாளும் மரணத்தை பற்றி பேசாதுங்க, சாபத்தை பற்றி பேசாதுங்க. ஆண்டவர் ஒரு சாரிபாத்து விதவையை நமக்கு முன்னால் வைக்கிறாள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் புறஜாதி பெண்ணான அந்த பெண் மேலே ஆண்டவர் இரக்கம் வைத்து அந்த பஞ்ச காலத்தில் போஷிக்கும்படி அன்றைக்கு இருந்த சிறந்த தேவனுடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசியாகிய எலிசாவை அவருடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். எலிசா வீட்டுக்கு வந்தார். அம்மா எப்படி இருக்கீங்க, இந்த குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? அந்த அம்மா தண்ணி கொண்டு வரும்போது அவர் சொன்னார், சாப்பிட்றதுக்கு ஏதாகிலும் இருக்கா? அவள் சொன்னாள், பானையில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது, நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போகும்படி 2 விறகு பொறுக்குகிறேன். அவள் சாப்பிடணுமா? எதுக்காக சாப்பிடணுமா? அந்த சாப்பாட்டின் பலனோடு நான் ஜீவனோடு இருப்பேன் என்பதற்காக அல்ல. அவள் ஏனோ மரணத்தை பற்றி பேசினாள். நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு செத்து போகும்படி. உபாகமம் 30:19 சொல்லுகிறது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன்மேல் வைத்தேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். எலியா வந்தார், அந்த வீட்டில் உள்ள அப்பத்தை ஆசீர்வதித்தார், மாவை ஆசீர்வதித்தார். பஞ்ச காலம் எல்லாம் அவளும் அவருடைய பிள்ளையும் போஷிக்கப்பட்டார்கள். ஆனால் அவள் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. அந்த பையன் வாலிப வயதில் செத்து போனான். எப்படி அவன் செத்து போனான்? அதுக்கு காரணம் என்ன? இவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அவள் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அவ்வளோதான். அவன் நேர எலிசா பிடிச்சிட்டார், காலரை பிடிச்சிட்டார். என்னையா எங்கள் வீட்டுக்கு வந்துரு, உமக்கு நேரத்துக்கு நேரம் தோசை போட்டு கொடுத்தேன்,
என் பிள்ளை செத்து போச்சு, உம்மால தான் செத்து போச்சு. எளியவால சாவல, இவ வார்த்தையினாலே கொண்டா. சிலர் பேசினாலே பட்டை கருகு போல பேசுவாங்க. சில வீட்டில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துட்டுன்னா மாறி மாறி பேசுவாங்க பாருங்க. தற்கொலை பண்ணிக்கலாம் நாக்கு அப்படிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்பாங்க. பயங்கரமான வார்த்தைகள். குழாயடி சண்டை மாறி மாமியார் மருமக சண்டையில் தான் பார்க்கணும். நல்ல வேளை எலிசா அங்கே இருந்தனால அந்த பையன் மேலே விழுந்து, எனக்கு உணவு தந்தாங்களே, தயவுசெய்து இவனுடைய ஆத்துமா மறுபடியும் அவனுக்குள்ளே திரும்பி வரட்டும், அவனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். சில சும்மா அப்படித்தான், என் அருமை உங்களுக்கு தெரியாது, நான் செத்தா தான் உங்களுக்கு மேன்மை தெரியும். எனக்கு ஒரு சித்தி இருந்தாங்க, அவங்க சும்மா அப்படி தற்கொலை பண்ணியே பேசுவாங்க. எது எடுத்தாலும் என் அருமை இப்போ நீங்கள் உணர மாட்டீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நீ உணர மாட்டீங்க, நான் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், நீங்கள் நான் செத்தாதான் என் அருமை தெரியும். என்னடா இப்படி சாவை பற்றியே பேசுகிறாங்களே, சின்ன வயசுலேயே நான் நினைக்கிறது உண்டு. கடைசியில் அவங்க புருஷன் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, கழி போட்டுன்னு வீட்டுக்குள்ள வந்து கரைசினை எடுத்து ஊற்றி செத்தே போயிட்டாங்க. பாவம், ஒரே ஒரு மகன் அனாதை போல நின்னா. அந்த சாபத்தால் அந்த குடும்பமே சாபமானது, எல்லாருக்கும் கஷ்டம். நாவினாலே வருகிற சாபத்துக்கு நாம தான் உத்தரவாதி. உன் நாக்கை நீங்கள் தான் பயன்படுத்துகிறீங்க. ஆண்டவர் இந்த நாக்கில் எலும்பே வைக்கல, நரம்பு இல்லாத ஒரு நாக்கு. இந்த நாக்கை ஒரு பத்திரமா 32 பல்லுக்கு நடுவில் இதை மீறி வெளியே வந்துடாத, பத்திரகாளி மாதிரி பேசாத உள்ளே போட்டு வச்சிருக்காரு. வெளியே வந்தால் தீ பிடிச்சோம். இந்த பாஸ்பரஸை தண்ணிக்குள்ளே ஊற வச்சிருப்பாங்க. அதுபோல் தான் ஆண்டவர் நாக்க பாதுகாப்பான இடத்துல ஊற வச்சிருக்காரு, சாபம் வந்துடக்கூடாது என்பதற்காக. நீ என்னதான் பஞ்சம் வந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலத்திலும் உன்னை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ஏசாயா 58:11 வேதம் சொல்லுகிறது. உங்கள் குடும்பத்தில் யாராவது தோல்வியான வார்த்தை, எதிர்மறையான வார்த்தை சொன்னால் நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. உன் பிள்ளைய பார்த்து, மாடை மிருகமே, உன் மண்டையில் அறிவில்லையா, களிமண் தான் அப்படி யாராவது பேசினாங்கன்னா நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. உங்கள் ஹஸ்பண்டே சொன்னாலும் உங்கள் ஒய்ஃபே சொன்னாலும் பிள்ளை அப்படி சொல்லாதுங்க, ஆசீர்வதிங்க. சாபமான வார்த்தைகள் பேசாதுங்க, நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க பேசிவிட்டு போயிட்டு பிறகு பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. ஒரு நல்ல படித்த பிஸ்னஸ் மேன் இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி 3 ஃபேக்டரி ஆரம்பித்தார். 3 தோல்வி, பயங்கர கடன், பயங்கர சாபம். ஆலயத்துக்கு வந்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்த பிறகு அவர் யோசித்தார், ஏன் எனக்கு இவ்வளோ லாஸ் வந்தது? அப்போ தான் ஞாபகம் வந்தது, சின்ன பிள்ளையில் அவ அப்பா பேசின வார்த்தைகள். நீ உருப்பட மாட்டா, நீ கழுத மேய்க்க தான் லாய்க்கு. அப்பா என்னென்னலாம் சொல்லி திட்டினாரோ அவ்வளவும் அவருக்கு ஞாபகப்படுத்தினார் ஆண்டவர். அப்போ இவர் முழங்கால் படியிட்டு, எங்கள் அப்பா சொன்ன வார்த்தைகள் பலிக்காமல் போவதாக. எங்கள் அப்பாவை நான் நேசிக்கிறேன், எங்கள் அப்பாவை நான் வெறுக்கிறேன். எங்கள் அப்பாவை நான் வெறுக்கலை, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு மேலே நீர் பரமபிதாவாய் என்னுடைய தகப்பனா இருக்கிறேன். என் துயரப்பட்ட நாட்கள் முடியட்டும், வேதனை அனுபவித்த வருஷங்கள் முடியட்டும், நீர் என்ன ஆசீர்வாதி. எங்கள் அப்பா என்னை சபிச்சதெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன். எங்கள் அப்பா ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்கள் அப்பாவை நான் ஆசீர்வதிக்கிறேன், பூமியில் இல்லாட்டா கூட. அப்படி தீர்மானம் பண்ணி
அதுக்கு பிறகு அவர் வேலையை அடுத்த ஃபேக்டரி ஆரம்பிக்கும் போது எல்லாவற்றை மிஞ்சி சரியான லாபம், சரியான வருமானம். சாபத்தை முறிக்கும் போது ஆசீர்வாதம் உண்டாகும். இரண்டாவதாக, மிகப்படுத்தப்பட்ட துர்ச்செய்திகள் வரும். ஜனங்கள் எல்லாரும் நற்செய்தியை கொண்டு வந்துடுவாங்க நம்ம நினைக்கக்கூடாது. சிலவங்க தங்களை அறியாமலேயே துர்ச்செய்திகளை, மிகப்படுத்தப்பட்டவைகளை ஒன்று இருந்தாலும் 100 நம்மகிட்ட கொண்டு வருவாங்க. கானானை வேவு பார்ப்பதற்காக மோசே இஸ்ரவேல் உள்ள 12 கோத்திரத்தில் உள்ள 12 தலைவர்களை 40 நாட்கள் சுற்றி பார்க்க வரும்போது அனுப்பினார்கள். அதில் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். நாங்கள் அங்கே போனோம், அழகான பட்டணம் தான், ஆனால் அங்கே இருந்த மனுஷர் பொல்லாத மனுஷர். ஏனோக்கின் புத்திரர் அங்கே கண்டோம், ராட்சச பிறவிகளை கண்டோம். அங்கிருந்த சுவர்கள், மதில்கள், அரண்கள் மகா பெரியதாக இருந்தது. அந்த ஜனங்களுக்கு முன்னால் எங்களை பார்க்கும்போது ஒரு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஐயோ, அதை ஜெயிக்க முடியாது, அவ்வளோ பயங்கரமான ஒரு இடம். துர்ச்செய்தியை பரப்பினார். ஆனால் மற்ற 2 பேர் நல்ல செய்தி கொண்டு வந்தார்கள். கர்த்தர் அவளுடைய காத்த நிழல் விலகி போயிட்டு ரொம்ப எளிதாய் அதை மேற்கொள்ளலாம். ஏற்கனவே அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நீ கட்டாத வீடுகளையும் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ மரங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எளிதாய் மேற்கொள்ளலாம். ஆனால் ஜனங்களுடைய உள்ளத்தில் துர்ச்செய்தி தான் வேகமாய் பரவினது. நல்ல செய்தி பரவல்ல. இதனால என்னதான், இஸ்ரவேல் ஜனங்களை கேட்ட போது அவருடைய உள்ளம் தண்ணீரை போல உருகி போனது. கூக்குரலிட்டு முழுவதும் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் பேசினார்கள். எகிப்து தேசத்திலேயே நாங்கள் செத்து போயிருந்தால் நலமாயிருக்கும். அவர்கள் மோசையும் ஆரோனையும் கல்லெறியன் என்றார்கள். ஆண்டவர் அந்த முறுமுறுப்பை, இந்த துர்ச்செய்தி கொண்டு வந்தவர்களை பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சன்னிதானத்திலே அவர்கள் செத்து மடிந்தார்களாம். சாபம் வாயாலே வருகிறது. நுணல் என்றால் தவளை, தவளையும் நுணலும் தன் வாயினால், மாக்ரி தவளை இருக்கு, சும்மா இருக்காது, சுற்றி வர பாம்பு சுற்றிட்டு இருக்கும். அது வாயை அடக்கிட்டு இருந்தால் பாம்புக்கு தப்பலாம். மாக்ரி தவளை அது சத்தமே ஒரு அருவருப்பாக இருக்கும். மாக்குன்னு கத்தி பாம்பை வரவழைச்சி அதெல்லாம் பாம்பு ஒழுங்கி போட்டுரும். வாயை திறக்காமல் இருந்தால் ஜீவனோடு இருந்திருக்கும். என்ன பேசணும்னு தெரியாமல் பேசி வீணா சாவுக்கு வந்துடும். சிலர் மந்திரம் பில்லி செய்யும்போது வாயினால செய்வாங்க. மந்திரவாதி சபிக்கும் போது வாயின் வார்த்தையினால சபிப்பாங்க. இன்றைக்கும் அமெரிக்காவில் மந்திர கிழவிகள் இருக்காங்க. உங்களுக்கு சபிக்கிறதான் வேலை. இந்த சபை கெட்டு போகணும், இந்த ஊழியக்காரன் செத்து போகணும், அவருடைய அவ்வளோ சபை சர்ச்சில் உள்ள அவ்வளோ பேரும் விதவை ஆகணும், இப்படி தான் கிடந்து அவங்க சபிச்சுட்டு நடப்பாங்க. நம்ம அதை உள்ளத்தில் எடுத்தோமோ, ஐயோ அவன் சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, ஐயோ என் புருஷன் அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, 30 வருஷத்துக்கு முன்னால் என் மாமியார் அப்படி சொன்னாங்க. உள்ளத்தில் எடுத்தால் தான் கஷ்டம். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
சிஸ்டர் யாகம்மா, அவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க திருவொற்றியூரில் ஒரு பெரிய சர்ச் வச்சுருக்காங்க. எழுத படிக்க தெரியாது, ஆண்டவரோடு உறவாடுறவங்க. அவங்க சொன்னாங்க, முன்னால் இயேசுவை பற்றி அறியறதுக்கு முன்னால் ஒன்றுமே தெரியாத நிலைமையில் கத்தோலிக்க திருச்சபை போனால் கூட இயேசுவை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏதோ அந்த சிலையை தொடுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, வந்துடுவாங்க, அவ்வளோதான். தவிர இயேசுவை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, சாபத்தை பற்றி, ஆசீர்வாதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. பெரிய ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்தினாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் நல்லா த்ரைவிங்காக வந்துச்சு. பக்கத்து ஹோட்டல்காரன் பார்த்தான், என்னடா உயர போகிற ஒரு சூனியக்காரனை பிடிச்சி மந்திரங்கள்லாம் செய்து ஏவெல்லாம் செய்து சாப்பிடுவாங்க. இவங்க வந்து ஹோட்டலில் உள்ள தலை மயிராக கிடக்கும். சாதம் கேட்பாங்க, சாதம் வாங்க பார்த்தா பண்ணி முடி கத்தையாக உள்ள கிடக்கும். எல்லாம் பிளேட்டை விட்டு எறிவாங்க. ஹோட்டல் பிஸ்னஸ் பூரா டவுன் ஆயிட்டு. அந்த சூனியம் செய்து செய்து உடைய கணவன் வியாதிப்பட்டு பயங்கர கடன் வச்சுட்டு அவர் மரித்தார். இந்த அம்மாவுக்கு மொத்தம் 7 பிள்ளைகள். எங்கே கடனை தீக்கிற ஒன்றும் தெரியாது. கடைசியில் தான் ரட்சிப்பை பற்றி அறிஞ்சாங்க. ஹோட்டல் எல்லாம் போச்சு. ஆண்டவர் ரட்சித்தார், அபிஷேகித்தார். முதல்ல அவங்களுக்கு கொடுத்த ஆவியின் வரம் என்ன தெரியுமா? மந்திரவாதியோடைய சாப கட்ட முறிக்கிறதா ஆண்டவர் கொடுத்த வரம். இப்பவும் அவங்க சர்ச்சை போங்க, ஒவ்வொரு தூண்லையும் மந்திரத்தால் கட்டப்பட்ட, அசுத்தாவியில் கட்டப்பட்டவங்களாம் ஒவ்வொரு தூணாக ஆரம்பத்திலேருந்து கட்டி வச்சுருக்கோம். 1 வாரம் இருப்பாங்க, 10 வாரம் இருப்பாங்க. மந்திரக்கட்டு எல்லாம் எடுத்து சுகமாகி பைத்தியங்கள் தெளிஞ்சு விடுதலையோடு போவாங்க. நான் அந்த சர்ச்சில் அடிக்கடி பேச போவேன். அந்த பார்த்தா அந்த தூணில் கட்டி வச்சுருக்கோம் பைத்தியங்கள். ஆண்டவர் கொடுத்த வரம். எந்த மந்திரவாதி சூனியம் வைக்கிறானோ, சபிக்கிறானோ, அதை உடைக்கிறது மட்டுமல்ல, அதை ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய ஒளியும். அவ்வளோ பேர் சபிக்க இருக்கும்போது, இந்த வண்ணார்பேட்டை பக்கம்லாம் நான் தெருப்பரசங்கம் பண்ண போகும்போது நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் போட்டு நிறைய மந்திரவாதிகள். அவங்க வீட்டுக்கு போனால் பெரிய பேனரில் இருக்கும், வௌவால் பறக்கிற மாதிரி, செலந்தி வலையை விரித்த மாதிரி, ஈன்னு பல்ல காட்டி மண்டை ஓடெல்லாம் தெரிகிற மாதிரி. இங்கெல்லாம் மந்திரவாதி இருக்காங்களான்னு நான் நினச்சிட்டு அதை பார்த்துட்டே போகிறது வழக்கம். மந்திரவாதிகள் சென்னையில் அவ்வளோ பெருகிட்டாங்க, சபிக்கிறவங்க பெருகிட்டாங்க. இன்றைக்கு அந்த அம்மா 7 பிள்ளைகளும் 7 சர்ச் வச்சுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த அம்மா போல் தேவனோட நேரடியாக முகமுகமாக பேசுகிறவளை பார்க்குற ரொம்ப அரிதான ஒரு காரியம். அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. 3000க்கு மேலே அந்த சர்ச்சு பெரிய சர்ச்சு. காரணம், அவர்கள் பாடுபட்டதை ஆண்டவர் பார்த்து மனதுருகி, எல்லாவற்றையும் இழந்தாயா, பரவாயில்லை, மறுபடியும் உனக்கு நான் தருகிறேன். ஹல்லேலூயா. வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். ஈசாக்கின் மகன்தான் ஏசா. ஆபிரகாம் ஈசாக்கு ஏசா என்று வரணும். ஆனால் அவன் தன்னுடைய வார்த்தையில் ஓட்ட விட்டான். நல்லா களி கிண்டி வச்சிருந்தான். யாக்கோபு களி கிண்டி, சிகப்பான களி. அன்னைங்காரன் வேட்டையடிட்டு வந்தான். கொஞ்சம் களி கொடுப்பா, பசியாக வந்திருக்கேன், தாகமாக வந்திருக்கிறேன். ஓகே, நான் தாரேன், நீ உன் சேஷ்டபுத்திர பார்த்த தரியா? அவன் என்ன சொல்லிட்டான், நான் பசியால் சாவுறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எதுக்கு? அதை எங்கேயும் டாக்குமெண்ட்டில் எழுதலை. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் நான் என் சேஷ்டபுத்திர பார்த்த கொடுத்துட்றேன் எழுதலை. ஆனால் அவன் பேசின வார்த்தையே தேவனுக்கு முன்பாக ஒரு டாக்குமெண்ட் ஆயிற்று. வேதம் சொல்லுகிறது பிற்பாடு. எபிரேயர் 12:17 பிற்பாடு, எல்லாவற்றுக்கும் ஒரு பிற்பாடு இருக்குது. பாவம் செய்ததற்கு ஒரு பிற்பாடு இருக்குது. வேசித்தனம் பண்ணுறதுக்கு ஒரு பிற்பாடு, லொக்கு லொக்குன்னு இரும்புறது இருக்குது.
எய்ட்ஸ் நோய் பிடிக்கிறது இருக்குது, சாபங்கள் இருக்கிறது. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். காரணம் அந்த வார்த்தைகள். இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு? எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போய்விட்டான். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாட்டாலும், அரசாங்கம் ரெக்கார்ட் பண்ணாட்டாலும், பரலோகத்தில் நீங்கள் பேசின வார்த்தைகள், வீண் வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதை ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கு. சரி, மூன்றாவதாக இன்னொரு காரியம். யாராவது உங்களை புண்படுத்தினாலோ அல்லது சாபமான வார்த்தைகளை பேசினாலோ அதை ஏற்றுக்கொள்ளாதிருங்க. அதை உங்களுடைய மனசில் வைக்காதிருங்க. அதையே நினைத்து கவலைப்படாதுங்க. இந்த ஆள் சாபம் போட்டானா ஆண்டவர் பார்த்து கொள்வார். மனசில் எடுத்துக்கொள்ளாதுங்க. வேதத்தில் 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5-9 ஒரு சீமேயி என்ற ஒரு மனுஷன் வந்தான். தாவீதை சபிப்பதற்காக வந்தான். அவன் தாவீது அப்சுலோமால் துரத்தப்படும் போது பின்னாலேயே தூஷித்து கொண்டு வந்து, இரத்த பிரியனே நீ தொலைந்து போ, பேலியாளின் மனுஷனே, வேசியின் மகனே தொலைந்து போ, மண்ணை அள்ளி வீசினான், கற்களை வீசிக்கொண்டே வந்தான். தாவீது அதை பார்த்தும் பார்க்காதவரை போல இருந்தார். பக்கத்திலே ஒரு பெரிய தளபதி இருந்தான், அபிசாய். இவை என்ன அற்ப நாய் உங்களை போய் தூஷிக்கிறது? இஸ்ரவேலில் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களையா அவன் தூஷிக்கிறான்? அவன் எம்மாத்திரம் உத்தரவு கூட ஒரே வெட்டா கழுத்தை வெட்டி தள்ளிடுறேன். தாவீது சொன்னார், அவன் ஒன்றும் செய்யாது. நான் தூஷிக்கும்படி கர்த்தர் அனுமதி கொடுத்தார். அவன் என்னை நிந்தித்த நிந்தனையை பார்த்தாவது என் சிறையிருப்பை மாற்றுவார். தாவீது பழிக்கு பழி வாங்கவில்லை. தன்னுடைய அவ்வளவு போர்ச்சவர்களை கட்டளையிடவில்லை. அவனை கொல்லவில்லை. அருமையோ அமைதியாய் அதை அவர் பொறுத்து கொண்டார். மற்றவங்க தூஷிக்கும் போது கேளாதவர் போற இருங்க. அது உங்களோட உள்ளத்தில் எடுத்து வேதனைப்பட்டீங்கன்னா அது நிறைவேறிடும். அவன் என்ன தூஷிக்கல, அவன் கர்த்தர் தான் தூஷித்தார். கர்த்தர் எனக்கு நன்மை பாராட்டுவார். காதை கேட்காத மாதிரி போயிருக்கு. அதில் சொல்லுங்க, நீ தூஷித்தா சூரியனை பார்த்து நாய் கொலைச்ச மாதிரி தான். உனக்கு தான் வாய் வலிக்கும், எனக்கு ஒன்றும் செய்யாது. நான் தொடர்ந்து ஒளி கொடுப்பேன், பிரகாசிப்பேன், வான வீதியிலே உலா வந்து கொண்டு இருப்பேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது தெருவில் ஒரு ஜோசியம் வந்தான். தம்பி, உன் கைரேகை பார்க்கணுன்னா. நல்லா பார்ப்பான்னு சொன்னேன். ஆனால் ஓசியில் பாரு, காசெல்லாம் கொடுக்க மாட்டேன். பார்த்துட்டு, உனக்கு மண்டையில் மூளையே இல்லை, ஞானமே இல்லை, உன் கைரேகையில் படிப்பு ரேகையில் ஒரு பெரிய கட்டு விழுந்திருக்கு, வெட்டு. 10ஆம் கிளாஸ் நீ தாண்ட மாட்டா என்னெல்லாமோ சொன்னான். அவனை பார்த்து சொன்னேன், எங்கள் அப்பா என்ன எம்ஏ படின்னு ஒவ்வொரு கடிதத்திலும் எழுதுவார். படிப்பே வராதுன்றிய, நான் படிக்கத்தான் போகிறேன், உயர்ந்த நிலைமைக்கு வரத்தான் போகிறேன், உன்னை நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னால், எங்கேயாவது நான் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கும்போது நீ வந்து என்ன உருட்டுக்கட்டையினால அடிக்கலான்னு சொன்னான். அப்படியா? ஐயோ, எனக்கு படிப்பு வராதுன்னு சொல்லிட்டாங்களே. என் மம்மி நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்.
அவன் சபிச்சான், இவன் சபிச்சான். எவன் சபிச்சா என்ன? ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதித்தார் பாரு. உலகத்தில் எத்தனையோ எம்ஏ படித்தேன், 5 டாக்டரேட் வாங்கினேன், 63 தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். மனுஷன் சபிக்கிறது நம்ம காதிலே போட்டுக்கிடக்கூடாது. ரூமு மூலையில் உட்காந்துட்டு ஓன்னு அழுதுட்டு அவன் சபிச்சிட்டான், இவன் பிடிச்சிட்டான், மாமையான் புருஷனே இப்படி சொல்லிட்டார், அப்படி சொல்லிட்டார். 1000 பேர் சொல்லட்டும், கர்த்தர் உன்னுடைய பட்சமாக இருக்கார். நீ வாலாகாமல் நீ தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பயந்தா தான் அந்த நாய் உங்களை ஓட ஓட விரட்டும். நின்று ஏற்று கல்லை எடுத்துட்டீங்கன்னா வாழை சுழட்டி 2 காலுக்கெல்லாம் வச்சு ஓடிடும். நீங்கள் கல் எடுக்காதது தான் தப்பு. அந்த ஆசீர்வாத வாக்குத்தத்த வசனங்களை எடுக்கும்போது தான் சாத்தான் ஓடுவான். ஆமென். சபிக்கிற வார்த்தை எடுக்காதுங்க, உள்ளத்துக்குள்ளே வைக்காதுங்க, கசப்பை வளர விடாதுங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. நான் கல்யாணத்துக்கு அன்னைக்கே என் புருஷன் அந்த பொய் சொன்னான். கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆயிருக்கும், புருஷனும் போய் சேர்ந்துருப்பான். இந்த அம்மா அதே ஞாபகம் வச்சு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சாபம் இவங்க மீட்டரில் விழுந்துக்கிட்டே இருக்கும். என்னத்துக்கு இது? மனசு எடுக்காத. பேசுவார் பேசட்டும், புழுதிவாரை தூற்றுவார் தூற்றட்டும். யாம் அஞ்சோ ஒரு பழம் தமிழன் படிச்சிருக்கான். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரை நான் பயப்படவே மாட்டேன். கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென், ஹல்லேலூயா. சிலர் நம்ம மேலே பரிதாபப்பட்டு, ஐயோ நீங்கள் தூக்கம் இல்லாமல் அங்கே இங்கே ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணுறீங்களே, ஜுரம் வந்துடுமே, கொஞ்சம் பார்த்துக்கோங்க பிரதர், அளவா பிரசங்கம். இயேசுவின் நாமத்தில் ஜுரம் வராது. நீங்கள் இந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அல்சர் வந்துடுமே, டயபெட்டிஸ் வராது இயேசுவின் நாமத்தில். மற்றவங்க பரிதாபப்பட்டு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி தான் ஒரு கட்டி எங்கள் பக்கத்து வீட்டு பங்கஜத்துக்கு வந்தது, எதிர் வீட்டு எஸ்தருக்கு வந்துச்சு, முன் வீட்டு முத்தம்மாவுக்கு வந்துச்சு, 3 பேரை செத்து போயிட்டா. இயேசுவின் நாமத்தில் நான் சாக போகிறதில்லை. நான் உயிரோடு இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஆமென். நல்லது மாதிரி வந்து நமக்கா பரிதாபப்படுகிற மாதிரி சாபத்துக்குள்ளாக்கிறதுக்கு ஆலோசனை சொல்ல வருவாங்க. விரட்டி அடிங்க அந்த மூதேவிகள், மூளையை பார்த்து ஓடும்படி. அனுதாபப்படுற மாதிரி சொல்லுவாங்க, நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உள்ள ஒரு சாபம் இருக்கும். யார் சொன்னாலும் அதை எடுக்காது. கர்த்தர் சொல்லுகிற வேத வசனத்தை நம்புங்க, அவருடைய வாக்கு தத்தங்களை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அநேகர் சாபத்துக்குள்ளாகிறது 4வது ஒரு காரியம், தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது ஆசீர்வாதமான பேரை வைக்காமல் பாட்டி பேர், தாத்தா பேர், அவங்க துன்மார்க்கமாக வாழ்ந்திருப்பாங்க, அவங்க ஆண்டவர் இல்லாமலே மறிச்சிருப்பாங்க. ஆனாலும் எங்கள் பாட்டி பேர், எங்கள் அப்பா பேர், எங்கள் தாத்தா பேர் நல்ல நீதிமான்களாக இருந்தால் வைங்க. அப்படி இல்லை, வேதத்தில் சிறந்த உங்களுக்கு பிரித்த பரிசுத்தவானுடைய பேரை வைங்க. எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அம்மா வேலை செய்தாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, பிள்ளைகள் படிக்கவே மாட்டேங்க, எல்லாம் சினிமா பைத்தியமாக இருக்கு. என்ன பேருன்னு கேட்டேன். மூத்தவனுக்கு ராஜேஷ் கண்ணா. இப்படி கண்ணா பின்னான்னு பேர் வச்சா. அடுத்தவன் பேர் என்ன, அதான் புது கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, கமலஹாசன் பேர் வச்சுருக்கு. நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கலையா? நீங்களே சினிமா பைத்தியமாக இருந்தால் உங்கள் பிள்ளை எப்படி உருப்படும்? நல்ல பேரை வைங்க. சிலவங்க பழைய வச்சுட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறேன், அப்படி வைக்காத. வச்சா அந்நிய தேவருடைய பேரை உச்சரித்தால் வேதனை பெருகும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவருடைய பேரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன், அந்த பேரை கொண்டு ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுத மாட்டார். அதுக்காகவே ஆபிரகாம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். யாக்கோப் என்ற பெயரை இஸ்ரவேல் என்று மாறினார். யாக்கோபுக்கு பிள்ளை பிறக்கும்போது பெஞ்சதி ராகேல் அந்த பிள்ளைக்கு பெனோனி என்று பெயர் வைத்தாள். என் துக்கத்தின் மகன். அதை ஏற்றுக்கொள்ளலை யாக்கோபு. அவனுக்கு வலது கரத்தின் மகன் என்று அழைக்கப்படுகிற பெஞ்சமின்
என்ற பெயரை வைத்தார். பெயர்கள் மூலமாக கூட சாபங்கள் வரும். பெயர்கள் மூலமாக சிலவங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி பாதி பேர் கிறிஸ்தவ பேராக இருக்கும், பாதி பேர் இந்து பேராக இருக்கும். நீ உண்மையிலேயே நீ ரட்சிக்கப்படலை. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் உன் பேரும் கூட ரட்சிக்கப்பட்டிருக்குமே. உன் பேர் ரட்சிக்கப்படலையே. 2 கொரிந்தியர் 5:14 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. ஆண்டவர் சீமோன்னு அப்பா சொன்னார், இனி உனக்கு அந்த சீமோன்லாம் வேண்டாப்பா, இனி நீ கற்பாறை பேதுரு, நீ ஒரு பாறையை போல. முந்தி சீமோன்னா நாணல், அசைந்து ஆடுக, உறுதி இல்லாதவை. ஆனால் அபிஷேகம் உன்னை உறுதிப்படுத்தும். ஆகவே அவனுக்கு பேரை மாற்றினார். உன்னுடைய பேர் சாபமான பேராய். எனக்கு தெரியும் ஒருவர், அவருடைய அப்பா அம்மா வைத்த பேர் ஒன்று, ஆனால் அவருக்கு பிடிக்கல. கர்த்தருடைய குடும்பத்தில் ஒரு பேரை இஸ்ரவேல் என்ற பெயரை வைத்தார். இவ்வளோ ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம். சிலர் அந்த பழையதையும் இதையும் கொண்டு பழைய துருத்தியில் புது திராட்சை ரசத்தை கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு பழைய பேரில் பாதி புது பேரில் பாதி. ஏன் அப்படி வைக்கிறீங்க? அப்போ தான் நான் சாட்சி சொல்ல முடியும். முந்தி நான் இந்துவாக இருந்தேன், அந்த பேர் இருந்தது, இப்போ நான் கிறிஸ்துக்குள்ளே வந்து இந்த பேர் வச்சிருக்கேன். ஆனால் பைபிள் படி இயேசுக்குள்ளே வந்த பிறகு பழைய இந்து தெய்வங்கள் பேரை கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இதையும் அதையும் சேர்ந்து அதில் பாதி இதில் பாதி வைக்கக்கூடாது. சாபம் வரும், அந்த பேர் வழியாக சாபம் வரும். ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் மிக அவசியம். ஆண்டவருடைய பேரை கூட மாற்ற அவர் வெட்கப்படவில்லை, தவறவில்லை. சில பேர்கள் பெற்றோருக்கு ஆண்டவரே சொப்பத்தில் தரிசனத்தில் கொடுப்பார். சிம்சோன் என்ற பெயரை வை, இயேசு என்ற பெயரை அவருக்கு சூட்டு. இயேசு என்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று மத்தேயு 1:21 சொல்லுகிறது. ஜோமணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் பிள்ளைகளுக்கு என்ன பேரை சூட்டணும்? பாரம்பரிய பேர்களை சூட்டுறதுல முன்னுக்கு நிற்காதங்க. பாட்டி, எங்கள் தாத்தா, அந்த உறவெல்லாம் பின்னால் இருக்கட்டும். நீ தேவனுடைய பிள்ளை என்பது முதன்மையாக இருக்கட்டும். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமேன், ஹல்லேலூயா.